எல்லாரும் சேர்த்து வரி பண்ணும். அதுல இருந்து நீங்க ட்ரஸ்ட்டுக்கு கொடுங்க. இல்ல அம்மா உணவகத்தை வந்து மேம்படுத்துங்க. அந்த பேனா கலைஞரின் பேனா சாதாரண பேனா கிடையாது. அது உங்க அப்பாக்கு இந்த நிகழ்ச்சி இதோட முடியுதா? இப்ப புரியுதா நாங்க ஏன் டிஎம்கே இவ்ளோ போட்டு வெறுக்கிறோம் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து பேனாவுக்கு ஆகுற செலவை கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு செலவு பண்ணும் போது மட்டும் மத்திய அரசு எங்களுக்கு பைசா தரல, ஒன்றிய அரசு பைசா தரலன்னு ஒப்பாரி வைக்கிறீங்கல்ல, பேனா செஞ்சீங்கல்ல, அந்த காசை எடுத்து எங்க அரசு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு நீங்க பண்ணல. அந்த கோவம் தாண்டா எங்களுக்கு. எங்க கோவம் என்னன்னே உங்களுக்கு புரியல. அப்புறம் எப்படி நாங்க பேசுற நியாயம் எல்லாம் உங்களுக்கு புரியும்? ஒருவேளை உங்களுக்கு வந்து கலைஞர் புகழ் வந்து நிலைச்சி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கலைஞர் சமாதி பக்கத்துல ஒரு மேடையை போட்டு இவரு உதயண்ண தம்பி இவரையும் சேர்த்துக்கங்க, இது கூட இன்னும் ஒரு சில ஆட்கள் இருக்காங்க அவங்களையும் சேர்த்துக்கிட்டு டெய்லி ஒரு 10 நிமிஷம் நீங்க பாட்டுக்கு பேசுங்களேன் கலைஞர் அவர்களை பத்தி. அவங்க இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க டெய்லி அது பண்ணுங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. ஆனா ஒரு பேனாவை வைக்கிறேன்னுக்கிறதுக்கு அவ்வளோ காஸ்ட் செலவு பண்றதுக்கு ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒழுங்கா பாத்ரூம் இல்ல, அங்கங்க ஸ்கூல் இடிஞ்சு விழுது, அப்ப எங்கடா போனீங்கன்னு நாங்க கேக்குறோம். என்ன தப்பு?